வேலூர் சிப்பாய் புரட்சி நினைவு நாளையொட்டி அங்குள்ள நினைவு தூணுக்கு மாவட்ட ஆட்சியர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். 1806ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 10ஆம் நாள் வேலூர் கோட்டைக்குள் சிப்பாய் புரட்சி ஏற்பட்டது. அப்போதைய ஆங்கில அரசின் மதராஸ் படையின் முதன்மை தளபதியான சர் ஜான் கிரேடக் என்பவன் பல புதிய விதிமுறைகளை அமல்படுத்த தொடங்கினான். அதன்படி இந்து வீரர்கள் காதுகளில் கடுக்கன் அணியக்கூடாது, நெற்றியில் சமய சின்னங்களை அணியக்கூடாது, இஸ்லாமியர்கள் தாடியை அகற்றி மீசை வைத்துக் கொள்ள வேண்டும், பசு தோளால் ஆன சுங்கு தொங்கும் குல்லா அணிய வேண்டும், சிலுவை போன்ற சின்னத்தை மார்பில் அணிய வேண்டும் என பல கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்தன. இதனை ஏற்க மறுத்த இந்திய சிப்பாய்கள் 1806ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் நாள் அதிகாலை 4 மணிக்கு கோட்டையில் புரட்சி செய்து ஆங்கிலேய அதிகாரிகளையும் வீரர் சிலரையும் கொன்றனர். கோட்டையின் மீது பறந்த ஆங்கில அரசின் யூனியன் ஜாக் கொடியை இறக்கிவிட்டு திப்புவின் புலி கொடியை ஏற்றினர். இதனால் ஆத்திரமடைந்த ஆங்கில அரசு ராணிப்பேட்டையில் இருந்து காலிப்பர் துப்பாக்கி படைகளை கொண்டு வந்து இந்திய வீரர்கள் 800க்கும் மேற்பட்டோரை சுட்டுக் கொன்றது. இதுதான் இந்தியாவின் முதல் சுதந்திர போருக்கு வித்திட்ட புரட்சியாகும். இதில் உயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 10ஆம் நாள் சிப்பாய் புரட்சி நினைவு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. அதன்படி 219வது சிப்பாய் புரட்சி நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டதையொட்டி வேலூர் கோட்டை அருகே மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த சிப்பாய் புரட்சி நினைவு தூணுக்கு மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் அரசு அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து காவலர்களின் இசையுடன் அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன், வேலூர் மேயர் சுஜாதா மற்றும் முன்னாள் படை வீரர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள்.